இது ஒரு முக்கியமான தருணம். ஏனென்றால் கனடாவில் உருவாக்கப்பட்ட படிமுறை தமிழ் என்பது இப்பொழுது உலக அளவில் பல இடங்களிலும் கற்பிக்கப்படுகின்ற ஒரு பாடமாக மாறியிருக்கின்றது. உலகத்தில் உள்ள மொழிகள் 7,000 சொச்ச மொழிகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் இந்த மொழிகளை 3 கூட்டமாக பிரிக்கலாம். ஒன்று தனி எழுத்த கொண்ட சீன மொழி, லத்தீன அடிப்படையாக கொண்டு பிறந்த கூட்டு மொழி, தமிழ் மொழி அசியசியாக பிறந்த ஒட்டு மொழி. உலகத்தில் 2 எழுத்துக்களை சேர்த்து ஒரு வடிவமாக படிப்பிப்பது, கற்பிப்பது அல்லது பாவிப்பது தமிழ் மொழி ஒன்று. தமிழ்நாடு அரசு கூட அந்த நூலுக்கு இந்த நூற்றாண்டுக்கான தமிழ் கொடை என்று சொல்லி கிஃப்ட் ஃபார் தி செஞ்சுரி என்று சொல்லி அதுக்கு வாழ்த்தி உரை தந்திருக்கிறார்கள். தமிழ் மொழியானது 3 நிலைகளில் உள்ளது. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். தமிழ் மொழியை எல்லா நாட்டுக்கும் நாங்கள் கொண்டு சேர்த்தால் தமிழர்கள் தமிழ் உணர்வோடு தங்களுடைய அடையாளங்கள் இழக்காது நாங்கள் யார் என்ற புரிந்துணர்வோடு வாழ்வார்கள் என்று உலகில் முதல் முள்ளிவாய்க்கால் நிலவு முற்றம் கட்டியவர்கள் மொரிஷியஸில் உள்ளவர். கனடா அல்ல, அல்லது தமிழ்நாடு அல்ல, மொரிஷியஸில் தான் முதல் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுக்கு கட்டப்பட்டது. போராட்ட காலத்திலே உமாமகேஸ்வரனும் பிரபாகரனும் ஒரே அமைப்பாக இருந்த பொழுது மொரிஷியஸ் பாராளுமன்றத்தில் சிவப்பு கம்பளம் விரித்து உமாமகேஸ்வரன் வரவேற்று பேசி வைத்தார். இவையெல்லாம் இன்றைக்கு மாவீரர் தினத்தை மியான்மர் கூட கொண்டாடுகின்றார். வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் இன்று தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து பேச இருக்கின்றோம். குறிப்பாக தமிழ் மக்கள் அனைவரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழை எவ்வாறாயினும் கற்பித்து விட வேண்டும் என்ற அவாவில் இருக்கின்றார்கள். ஆனால் இலகு முறையில் தமிழை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு கனடாவில் மிகச்சிறந்த உதாரணமாகவும் இப்பொழுது உலக அளவில் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு முறையாகவும் படிமுறை தமிழ் விளங்கி இருக்கின்றது. அதனை உருவாக்கியவரும் அதே நேரத்தில் கனடாவில் தமிழ் சங்கத்தின் நிறுவனருமான ராஜரத்னம் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். எங்களோடு சுப்பிரமணியம் ராஜரத்னம் அவர்கள் கலந்து கொள்கின்றார். வணக்கம் ஐயா. ஆமாம், இது ஒரு முக்கியமான தருணம். ஏனென்றால் கனடாவில் உருவாக்கப்பட்ட படிமுறை தமிழ் என்பது இப்பொழுது உலக அளவில் பல இடங்களிலும் கற்பிக்கப்படுகின்ற ஒரு பாடமாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் மொழி என்பது தொடர்ந்து வியாபிக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று அங்கலாய்த்தவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இலகு முறையாக தமிழ் மொழியினுடைய ஒலிகளின் சிறப்பை வைத்துக்கொண்டு கற்பிக்கக்கூடிய முறையில் நீங்கள் இந்த படிமுறை தமிழை உருவாக்கி இருக்கின்றீர்கள். இதை இப்பொழுது சர்வதேச ரீதியில் எடுத்துச் செல்வதற்காக படிமுறை தமிழ் ஒன்றியம் என்ற அமைப்பை கனடாவில் நீங்கள் நிறுவி அதனூடாக பல இடங்களிலும் கற்பித்து வருகின்றீர்கள். இந்த படிமுறை தமிழினுடைய சிறப்பு பற்றி எமது நேர்களுக்கு முதலில் கூறுவீர்களா? ஆரம்பம் தோற்றம் 2004ஆம் ஆண்டு வன்னியிலே பேராசிரியர் சிவத்தம்பி ஐயா அவர்கள் தலைமையில் விடுதலை புலிகளால் கூட்டப்பட்டு 7 நாட்கள் நடந்த முழு நேரமாக 7 நாட்கள் நடந்த மகாநாட்டில் நான் இப்பொழுது கற்பிக்கிற முறையில் நாங்கள் கற்பித்துக் கொண்டிருந்தோமானால் தமிழ் மொழி அழியும் அல்லது காலப்போக்கில் புலம்பெயர்ந்த நாடுகளில் அற்றுப்போகும். அதற்கு வரலாறாக இருப்பது 18ஆம் நூற்றாண்டு புலம்பெயர்ந்து போய் மொரிஷியஸ், சவுத் ஆப்பிரிக்கா, ரியூனியன், சிசில்ஸ், பிஜி, இப்போ இவ்வாறான நாடுகளில் எல்லாம் கிட்டத்தட்ட முழுமையாக தமிழ் அழிந்தே விட்டது. இங்கெல்லாம் ஈழத்தில் இருந்தும் தமிழ்நாட்டிலும் இருந்தும் காலத்துக்கு காலம் ஆசிரியர்கள் போய் கற்பித்த பொழுதும் அவர்கள் மத்தியிலே ஒரு ஆசிரியர்களை கூட உருவாக்க முடியவில்லை, தமிழ் மொழியை நிலை நிறுத்தவில்லை. கால ஓட்டத்தில் இதே நிலைமை புலம்பெயர்ந்து வாழுகின்ற பிள்ளைகளுக்கும் ஏற்படக்கூடும்.
இதற்கு காரணம் தமிழ் மொழியை பிள்ளைகள் படிப்பதற்கு விரும்புகின்றார்கள். அந்த விரும்பாததுக்கு காரணம் தமிழ் மொழி கடினமான மொழியா பார்ப்பதற்கு, அல்லது நாங்கள் கற்பிக்கின்ற முறை கடினமானதாண்டா? இரண்டுமே இல்லை. ம்ஹ்ம். உண்மையில் நாங்கள் கற்பிக்கின்ற முறை தவறான முறை. இதை நான் எடுத்து கூறிய பொழுது, அங்கு சிவத்தம்பி ஐயா உட்பட எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்து கேள்வி கேட்டார்கள். என்னவென்று அப்படி சொல்லுகின்றீர்கள் என்று சொல்லி. ம்ஹ்ம். எங்கள் மத்தியிலே இவ்வளவு காலம் தமிழை இப்படி கற்று புலமை வாய்ந்தவர்கள் எங்கள் மாதிரி ஒருவரும் இல்லையா என்று சிவத்தம்பி ஐயா என்னை பார்த்தா கேட்டார். அப்பொழுது நான் ஒன்று கூறினேன், இல்லை ஐயா, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிதான் தமிழ்ல இப்படி கற்று வந்திருக்கிறோம். அது கடினமான வழி, எங்களுக்கு தெரியவில்லை. உலகத்தில் உள்ள மொழிகள் 7,000 சொச்ச மொழிகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் இந்த மொழிகளை 3 கூட்டமாக பிரிக்கலாம். ஒன்று தனி எழுத்த கொண்ட சீன மொழி, லத்தீன அடிப்படையாக கொண்டு பிறந்த கூட்டு மொழி, தமிழ் மொழி அசியசியாக பிறந்த ஒட்டு மொழி. இந்த கூட்டு மொழி என்பது எழுத்தொலிகளை கூட்டி வாசிப்பது. MOTHER மதர் அப்படி சொல்லி மனனம் செய்து எங்களுக்குள்ள திணிக்க வேண்டும். ம்ஹ்ம். அப்படி கூட்டி வாசிக்கின்ற மொழிதான் ஐரோப்பிய மொழிகள். பிரெஞ்சா இருந்தது, ஜெர்மனா இருந்தது, ஆங்கிலமா இருந்தது, என்ன மொழிகள். ஆனா தமிழ் மொழி அம்மான்னு சொன்னா ஆ 2 அசைகளால் ஒட்டி பிறந்த மொழி. எனவே இது வீரமாமுனிவர் எங்கள் மத்தியிலே வந்த பொழுது, ஆங்கிலேயர்கள் என்கிற கல்வியை எடுத்த பொழுது, வீரமாமுனிவரால் இந்த நாங்கள் உயிரெழுத்தை மெய்யெழுத்து தான் எங்கட அடிப்படை ஒலிகள், எழுத்தொலிகள். இந்த மெய்யுக்குள்ள உயிரேறினால் ஒரு வடிவமாக நாங்கள் எழுதினோம். ஒரு வரி வடிவமாக நாங்கள் எழுதினோம். உலகத்தில் 2 எழுத்துக்களை சேர்த்து ஒரு வடிவமாக எழுதி படிப்பிப்பது, கற்பிப்பது அல்லது பாவிப்பது தமிழ் மொழி ஒன்று. இதற்கு அடிப்படை காரணம், நாங்கள் மனிதனை வைத்துக் கொண்டு மொழியை படைத்திருக்கிறோம். ம்ஹ்ம். உடல், உயிர். உடலுக்குள்ள உயிர் வந்தால் மனிதன் ஒரு வடிவம் தான், 2 வடிவம் அல்ல. எனவே அவர்கள் இது புரியாமல் அந்த 2 எழுத்தொலிகளை சேர்த்து உருவாக்கிய வரி வடிவமாகிய உயிர்மெய் அசையை மெய் அசை 216ஐயும் எழுத்தென கொண்டு 247 எழுத்தென்று சொல்லி ஒரு நெடுங்கணக்கு அட்டவணையை வீரமாமுனிவர் உருவாக்கினர். ம்ஹ்ம். இதனால் உருவாக்கி ஆங்கில மொழியை போல, தங்களுடைய மொழியை கற்பது போல எழுத்தொலிகளை கூட்டி வாசிக்க எங்களுக்கு பழகிவிட்டார். இதனால் எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் மொழி கற்பது கடினமானது மாத்திரமல்ல, இலக்கண விதிகள் மூலம் நாங்கள் இந்த மொழியினுடைய அமைப்பியலையும் அதனுடைய இயக்கத்தையும் அதில் உள்ள விதிகளை நாங்கள் சொல்ல முற்பட்டு விட்டோம். இது கடினமாக விட்டது. ம்ஹ்ம். ஆனால் தோற்றத்திலிருந்து இந்த மொழிகளை படிப்பித்தால் அசியசியாக தோன்றி அசியசியாகவே அது எவ்வாறு இயங்குகிறது என்பதை கற்பித்து போமானால் இந்த மொழி ஒருவித சுமையும் இல்லாமல் இலகுவாக கற்க முடியும் என்பதை நான் கூறினேன். ம்ஹ்ம். இறுதி நாட்களின் பின்பு அவர்கள் எண்ணி அழைத்து நிச்சயமாக இது நல்ல முறை, நீங்கள் அதை உருவாக்குங்கள் என்று கூறியிருந்தார்கள். அந்த உற்சாகத்தின் அடிப்படையில் நான் தொடர்ந்து தொல்காப்பியம் உட்பட பல்வேறு இலக்கண நூல்களையும் கற்று இந்த கற்பித்தல் முறையை உருவாக்கி ஆசிரியர்களுக்கான ஒரு வழிகாட்டி நூலை இயற்றி 10 நிலைகளில் பாடப்பயிற்சி நூல்களை இன்று உருவாக்கி இருக்கின்றேன். இந்த முறை இன்று உலக மக்களால், தமிழ்நாட்டு மக்களால் கூட, தமிழ்நாடு அரசு கூட அந்த நூலுக்கு இந்த நூற்றாண்டுக்கான தமிழ் கொடை என்று சொல்லி கிஃப்ட் ஃபார் தி செஞ்சுரி என்று சொல்லி அதுக்கு வாழ்த்தி உரை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூட இப்பொழுது கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் 11 தனியார் கல்லூரிகள் இந்த வருடம் அதை எடுத்து கற்பிக்க தொடங்கி இருக்கிறார்கள். முற்றிலுமாக அழிந்துவிட்ட பிஜி உட்பட போன்ற நாடுகளில் நாங்கள் இந்த மொழியை தமிழ்நாடோடு கதைத்து ஆசிரியர்களை மீண்டும் அழைத்து சென்று வருடம் கூட தமிழ்நாடு அரசு 20 ஆசிரியர்களை
உலகெங்கும் உள்ள இந்த நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள், ம்ஹ்ம். அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த படிமுறை கற்பித்தல் முறையில் பயிற்சி கொடுத்து, அங்கங்கே சிசில், மொரீஷியஸ், சவுத் ஆப்பிரிக்கா, ரியூனியன், மியான்மார், பிஜி போன்ற நாடுகளில் தமிழ் மொழியை நாங்கள் அவர்களுக்கும் பயிற்சி கொடுத்து கற்பித்துக் கொண்டு வருகிறோம். ம்ஹ்ம். குறிப்பாக ராஜரத்னம் அவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விடயம். இப்பொழுது பல நாடுகளிலும் இருப்பவர்கள் கற்கின்ற பொழுது, வட்டார வழக்கு சொற்கள் அல்லது வழக்கில் இருக்கின்ற சொற்களை நீங்கள் இந்த நூலில் பயன்படுத்துகின்ற பொழுது, எவ்வாறு அந்தந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதுதான் அந்த பொருளை குறிக்கக்கூடிய சொல் என்பதனை இனங்கண்டு கொள்கிறார்கள்? அதனை நீங்கள் எவ்வாறு இந்த நூலின் மூலமாக எடுத்து எம்புகிறீர்கள்? ஒரு நல்ல ஒரு கேள்வி. அதாவது நாங்கள் பயிற்றங்காய் என்று சொல்வோம். தமிழ்நாட்டில் உள்ளவைக்கு பயிற்றங்காய் என்று அவர்கள் சொல்வதில்லை. ஆமா. அவர்கள் அது என்ன என்று கேட்பார்கள். இவ்வாறு 5 இணைகளையும் கொண்டு பிரிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய வாழ்வியல் இடங்களில் வட்டார வழக்கில் பல சொற்கள் பாவிக்கப்படுகின்றன. அது அந்த சொல்லுக்குள்ள பொருளை அகராதி கொண்டு அந்த கற்கின்ற பிள்ளைகள் கற்றுக்கொள்ளலாம். இதில் என்ன ஒரு கேள்வி, ஒரு மிக துல்லியமான கேள்வி. உலகம் முழுக்க கதைச்சுக் கொள்வார்கள். யாழ்ப்பாணத்தில் இதை இப்படி பேசுவார்கள். திருநெல்வேலியில் இப்படி பேசுவார்கள். மதுரை அல்லது மதுரையில் இப்படி பேசுவார்கள். ம். சென்னை வடக்கில் இப்படி பேசுவார்கள். மட்டக்களப்பில் இப்படி பேசுவார்கள். மலேசியாவில் இப்படி பேசுவார்கள். பேச்சு தமிழை பற்றி வைத்து அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதாக நாங்கள் எல்லாரும் கதைக்கிறது, பேசிக்கொள்வது வளமை. இது இந்த தமிழ் மொழியினுடைய உண்மை ஒரு விடயத்தை புரியாமல் பெரிய அறிஞர்கள் கூட இது குழம்பி இருப்பதை நான் கண்டிருக்கிறேன். தமிழ் மொழியானது 3 நிலைகளில் உள்ளது. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். ஆமா. இயல் தமிழ் என்பது எழுதவும் வாசிக்கவும் எழுத்து மூலமாக என்கிற தொடர்பாற்றலை பேணிக் கொள்வதற்குமான நூல்கள் மூலமாக எழுதுவதற்கான ஒரு அமைப்பியலை கொண்ட வழிதான் இயல் தமிழ். இயல் என்பது பௌதிய இயல், ரசாயன இயல், புவியியல், மாந்த இயல். இயல் என்பது அந்த துறை சார்ந்த எல்லா விடயங்களை தோற்றம், அதனுடைய இயல்பு, அவற்றுக்குரிய வேறுபாடு, அதனுடைய அமைப்பியல், இது எல்லாவற்றையும் எடுத்துக் கூறுவதுதான் இயல். எனவே மொழியினுடைய இயல் தமிழ் என்பது எழுத்தினுடைய தோற்றம், எழுத்தை கொண்டு சொற்கள் உருவாகிறது, சொற்களை கொண்டு இப்படி வாக்கியங்கள் உருவாகின்றன. அந்த வாக்கியங்கள் எவ்வாறு அமைய வேண்டும், ஒரு பொருள் கொண்ட 2 சொற்கள் புணரும் பொழுது எப்படி புணர்த்த வேண்டும், ஒன்றாக சொல்ல வேண்டும், இப்படி பல விடயங்களை உள்ளடக்கியது இயல் தமிழ். இசைத்தமிழ் என்பது அதற்கு மேலால் இயல் தமிழ் கவிதைகள், வெண்பாக்கள், யாப்பிலக்கணம் என்று சொல்லி வைத்திருக்கின்றோம். இது இயல் தமிழ். இசைத்தமிழ் என்பது நாங்கள் இப்பொழுது இயல் தமிழ் எழுதிய ஒரு கவிதையை பாடலாக பாடுவோம். இப்ப ஒரு தேவாரம் கூட இருக்கலாம். காதல் ஆகி கண்ணீர் மல்கி ஓது வார்தமை நன்னறி குய்ப்பது. இந்த தேவாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட அதை பாடும் பொழுது காதலாகி கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குய்ப்பதும், இந்த அளபடிகள் உயிரால நீட்டுவோம். காதலாகி கண்ணீர் மல்கி ஓதுவார், இப்படியாக நாங்கள் செய்வது, பாடுவது செவிக்கு இன்பமாக எங்களோட உணர்வை ஊட்டக்கூடிய விதம். உயிர்தான் உணர்வை ஊட்டுவது. சுந்தர தெலுங்கன்னு பாரதியார் சொன்னார். என்றால் தெலுங்கு சொற்கள் அத்தனையும் உயிரெழுத்துத்தான் முடிவடையும். அந்த உயிரெழுத்தினால் உணர்வை ஊட்டி கொண்டு இருக்கின்றது இசைத்தமிழ். நாடகத்தமிழ் என்பது என்ன? நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மேடையில் பேசுவது நாடகம். இந்த வட்டார வழக்கில் பேச்சுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் தங்கள் இயல்புக்கேற்ப, சூழலுக்கேற்ப அசைத்து இசைத்து பேசுவார்கள். இப்போ ஒருவரை கூப்பிடும் பொழுது தம்பி, தம்பி
இங்கே வான்னு கூப்பிடுறீங்க. தம்பி இங்க வந்துட்டு போங்கோ. ஒரு அழைக்கும் போது, வந்துட்டீங்களா? வாங்கோ, வாங்கோ, இருங்கோ. இது பேச்சு தமிழ். இந்த பேச்சு தமிழ் தான் நாடகத்தமிழ். நான் நினைக்கிறோம் மேடையில் பேசுவதுதான் நாடகம். ஆமா. நாளாந்த வாழ்க்கையில் வட்டாரத்தில் இருப்பவர்கள் பேசுவதை, அந்த வட்டாரத்தில் உள்ளவர்களை கொண்டு ஒரு நாடகம் உருவாக்குமோமானால், அதை நாடகத் தமிழாக மேடையில் நடத்தி காட்டும். எனவே நாங்கள் நாளாந்தம் பேசுகின்ற தமிழ் நாடகத் தமிழ். எனவே கற்றல் இயல்தமிழை இயல்தமிழாக கற்க வேண்டும், கற்பிக்க வேண்டும். ம்ஹ்ம். நாடகத் தமிழை கொண்டு வந்து அ என்பது உயிரெழுத்து. அது ஆனா என்று சொல்லக்கூடாது. அது நாடகத் தமிழ். ஆமாம். நல்ல இ விளக்கம் என்பது கொடுத்திருக்கிறீர்கள். இ என்பது இ என்று சொல்லணும். அது இயல்தமிழ். ம். இக் என்பது மெய்யெழுத்து. இக்கென்று தான் சொல்லிக் கொடுக்கிறோம். இக்கன்னா சொல்லக்கூடாது. ம்ஹ்ம். அது நாடகத் தமிழ். ஆமாம். எனவே இந்த 3 தமிழ்களையும் இதான் முத்தமிழ். இந்த முத்தமிழை நாங்கள் பிரித்து வைத்து, நாங்கள் கற்பிப்பது இயல்தமிழ். இயல்தமிழை இயல்தமிழாக கற்பிக்க வேண்டும். அப்படி கற்பிக்கும் பொழுது, உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரே விதமாக பேசுவார்கள். ம்ஹ்ம். எப்படி ஒவ்வொரு எழுத்தையும் ஒலிக்க வேண்டும் என்பதை புரிந்து, தெரிந்து அப்படி ஒலிப்பார்கள். அப்பொழுது நமக்கு பிரச்சனையே இல்லை. ம்ஹ்ம். இங்கு நாங்கள் இந்த 3 தமிழை ஒன்றாகச் சேர்த்து குழப்பி பார்ப்பதால், எங்களுக்குள் ஒரு மயக்கம் இருக்கின்றது. ஆமா. சர்வதேச ரீதியில் இந்த படிமுறை தமிழை கற்பிக்கின்றவர்கள் என்னென்ன விடயங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள்? இதற்கான வரவேற்பு குறிப்பாக பலரிடம் இருந்து எவ்வாறு கிடைக்கப்படுகின்றது? மேம்படுத்தப்பட்ட வடிவங்களை நீங்கள் இந்த நூல்களின் வாயிலாக கொண்டு வர உத்தேசித்திருக்கின்றீர்களா? தொடர்ந்து நீங்கள் ஏற்கனவே 10 நூல்களை வெளியிட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இதன் அடிப்படையில் மேம்பட்ட வடிவம் என்று நீங்கள் கற்றறிந்தவை வைத்துக் கொண்டு மேலும் என்னென்ன விடயங்களை செய்ய திட்டமிட்டிருக்கின்றீர்கள்? அதாவது 10 நிலைகளில் கிட்டத்தட்ட 10 நிலைகளில் 36 நூல்கள், பாடப்பயிற்சி நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் அ இந்த பாடப்புத்தகங்கள், பாடப்பயிற்சி நூல்களை விரும்பி கற்பிக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் கூட கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்த பொழுது 11 தனியார் கல்லூரிகள் தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை கற்பிக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு மொழி பிரச்சனை என்று பேச முடியும், எழுத முடியும் ம். என்பதை உணர்ந்து அ கற்பிக்க முன்வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல தனியார் கல்லூரிகள் கேட்டிருக்கிறார்கள். எனக்கு நேரம் இல்லை. ஆனால் இதே வேளையில் பிஜி நாட்டிலே முழுமையாக தமிழ் அழிந்து விட்டது. பிஜியில உள்ள அ மக்கள் தென்னிந்திய தமிழ்ச் சங்கம் என்று இருக்கின்றது. தென்னிந்திய சங்கம் என்றால் அங்கு சென்றவர்கள் தமிழர்களும், தெலுங்கர்களும், மலையாளிகள். அவர்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச பொழுது இந்திய அரசாங்கம் இந்தியர்களுக்கு இந்திய மொழி படிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஹிந்தியை அந்த அரசாங்கத்தோடு போட்டு ஒரு பாடமாக வச்சிருக்கிறார் ம்ஹ்ம். பள்ளிக்கூடங்களை. எல்லோரும் ஹிந்தி படிப்பார்கள். எனவே அந்த மக்கள் நாடாளுவில் ஹிந்தி பேசும் மக்களாக மாறிவிட்டார். ஆனாலும் அங்குள்ள முதியவர்கள், ஐயோ நாங்க தமிழர்கள், தமிழர்கள் அந்த தைப்பூசம் கொண்டாடுகின்றோம், பொங்கல் கொண்டாடுகின்றோம், முருகன் கோயிலைத்தான் வழிபடுகின்றோம். நாங்கள் தமிழர்கள். எனவே எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டதுக்கிணங்க தமிழ்நாட்டிலிருந்து 5 ஆசிரியர்களை கொண்டு போய் அவர்களுக்கு இந்த படிமுறை தமிழ் கற்பித்தல் முறையில் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கான பாடப்பயிற்சி நூல்கள் வேண்டுவதற்கு அவர்களுக்கு காசு இல்லை. எனவே நாங்கள் முதல் படியாக 300 புத்தகங்களை 300 ஒரு நிலையில் 4 புத்தகங்கள். ம்ஹ்ம். அப்ப 120 புத்தகங்களை அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம். இப்பொழுது அங்கு 1500 பிள்ளைகள் சென்ற 6 மாதத்தில் படிக்க துவங்கினார்கள். இப்பொழுது 3000 பிள்ளைகள் படிக்கிறார்கள். அவர்களுக்கான புத்தகங்களை அனுப்ப வேண்டும். பாடப்பயிற்சி நூல்களை அனுப்ப வேண்டும். ஆசிரியர்களுக்கு சென்று கற்பிப்பது எல்லாம் படிமுறை தமிழ் ஒன்றியம் தன்னுடைய செலவில் தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அதன் நிமித்தம் அதே போன்றுதான் மியான்மரில் உள்ளவர்கள் இராணுவ நெருக்கடிக்கு கீழ் வாழுகின்ற தமிழர்கள் அங்கு தமிழ் கற்பிக்க விரும்புகின்றார்கள். அவர்களுக்கு இந்த நூல்களை வாங்கவோ, மேற்கொண்டு போகவோ
பொருளாதாரத்தில் அவர்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள். ம்ஹ்ம். அவர்களுக்கு நாங்கள் தான் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான இந்த ஒரு நாடு செய்ய வேண்டிய வேலையை இந்த படிமுறை தமிழ் ஒன்றியம் செய்கின்றது. எனவே இதற்கான நிதி எங்களுக்கு தேவைப்படுகின்றது. இதற்காக வருகின்ற மே 31ஆம் தேதி ஒரு நிதி சேகரிப்புக்கான ஒரு சிறப்பு விருந்தொன்றை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். நேயர்கள் நிச்சயமாக நீங்கள் அதில் கலந்து கொண்டு தமிழுக்கான சேவைக்கு நீங்கள் உதவ வேண்டும். தமிழ் மொழியை எல்லா நாட்டுக்கும் நாங்கள் கொண்டு சேர்த்தால் தமிழர்கள் தமிழ் உணர்வோடு தங்களுடைய அடையாளங்கள் இழக்காது நாங்கள் யார் என்ற புரிந்துணர்வோடு வாழ்வார்கள் என்ற அடிப்படையிலே இதனை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று சர்வதேச பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஊடாக வேற்று மொழி சார்ந்தவர்களும் தமிழை ஒரு பாடமாக கற்கக்கூடிய அல்லது ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழி பிறந்திருக்கின்றது. இதற்கு ஒரு அடிப்படை தகுதியாக படிமுறை தமிழ் போன்ற அடிப்படை தமிழை கற்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது. அது தமிழர்களை கடந்தும் செல்ல வேண்டும் என்பது ஒரு அவாவாக இருக்கின்ற பொழுது தமிழ் மொழி சாராதவர்கள் தமிழ் மொழியை கற்பதற்கு படிமுறை தமிழ் எந்த வகையில் உதவும்? தமிழ் மொழியை தெரியாதவர்கள், முற்றிலும் பேச முடியாதவர்கள் கூட என்னிடம் இந்த இலகுவாக இதை கற்றுக்கொள்ளலாம். என்னிடம் மலேசியாவுக்கு கிட்டத்தட்ட 10 சீனர் பிள்ளைகள் மலேசியா பல்கலைக்கழகத்துக்கு தமிழ் படிக்க வந்தார். அப்ப மலேசியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தினர் என்ன நாடி, நீங்கள் இவர்களுக்கு வாசிப்பதற்கு பயிற்சி கொடுத்து விடுகிறீர்களா, எழுத்து அறிமுகப்படுத்தி மேலே நாங்கள் படிப்பிக்கலாம். நான் அவர்களுக்கு எத்தனை நாள் வேண்டுமென்றார்கள், எனக்கு 10 நாள் போதும் என்றேன். 10 நாட்களில் அவர்கள் தமிழை ஒழுங்காக வாசிக்க, எழுத, வாசிக்க அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து முடித்து விட்டது. 10 நாள் என்னும் பொழுது கிட்டத்தட்ட 30-40 மத்தியாளர்கள். தமிழில் 28 தான் எழுத்துக்கள், ஒலிகள், அடிப்படை ஒலிகள். முதல் எழுத்து வைத்துக் கொண்டால் 30 வைத்துக் கொள்வோம். இந்த 30 ஒலிகளை அவர்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு ஒரு நாளைக்கு 2 எழுத்துக்கள் வீதம் எப்படி தோற்றம் வருகிறது, எப்படி ஒலிக்க வேண்டும், இந்த எழுத்தோடு சேரும், அந்த எழுத்தில் வர சொற்கள் இவற்றையெல்லாம் வாசிக்க பழக்குவதற்கு ஒரு நாளைக்கு 2 எழுத்து வீதம் நாங்கள் கற்பித்தாலே 15 நாட்களில் அவர்களுக்கு கற்பித்து முடியும். அதற்கு பிறகு அவர்கள் இலகுவாக வாசிக்கின்றார்கள். இது முழு நேரமாக வந்த சீன பிள்ளைகள் 10 நாளில் முழுமையாக வாசிக்க கற்றுக்கொண்டார். அதன் பின்பு மேலும் தமிழை மலேசியா பல்கலைக்கழகத்தில் படித்து அவர்கள் புலமை வாய்ந்தவர்களாக மலேசியா சீனாவுக்கு திரும்பி இருக்கிறார். சில ஆண்டுகள் எடுத்துக்காட்டு. ஆமாம். படிமுறை தமிழை ஆரம்பித்து இப்பொழுது ஒரு தலைமுறை கடக்கக்கூடிய நிலையில் மாணவர்கள் உங்களிடம் கற்று தேர்ந்து பல்கலைக்கழகம் செல்லுகின்ற பொழுது அவர்கள் தமிழை மிகவும் சிறப்பாக பேசுவதை, எழுதுவதை நாங்கள் நேரடியாக கனடா மண்ணில் கண்டிருக்கின்றோம். அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? ஏனென்றால் நீங்கள் ஆரம்பித்த பொழுது இவ்வாறான ஒரு நிலையை எட்டுவீர்கள் என்று நினைத்தீர்களா? மாணவர்களுடைய இந்த கல்வி திறன் என்பது நீங்கள் கண்கூடாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எவ்வாறான மன உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது? உண்மையில் இது ஒரு நல்ல கேள்வி. உண்மையில் இதை ஆரம்பித்த பொழுது எனக்கு மனதுக்குள் ஒரு பயம் இருந்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிஞர்கள் இது எவ்வாறு வரவேற்பார்கள் என்று சொல்லி இருந்தது. அந்த பயம் எனக்கு இருந்தது. நான் அதற்காகவே இந்த நூலை நான் தமிழ்நாட்டில் வெளியிட வேண்டும் என்று உலக தமிழராட்சி நிறுவனத்துக்கு கொண்டு போய் காட்டி அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு அங்கு ஒரு முழு நேர செமினார் எடுத்து ஏற்றுக்கொண்டு உலக தமிழராட்சி நிறுவனம் வெளியிட்டது. அந்த வெளியீட்டில் செம்மொழி அமைப்பினுடைய தலைவர் தஞ்சை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் இவ்வாறு தமிழகத்தில் உள்ள அமைச்சர் உட்பட சிறந்த அறிஞர்கள் எல்லோரும் இந்த நூலை ஆய்வு செய்திருக்கிறார். அரசேந்திரன், வேர்ச்சொல் அகராதிக்கு பொறுப்பான அரசேந்திரன் உட்பட பலரும் ஆய்வு செய்து இதனை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நூலுக்குத்தான் தமிழ்நாடு அரசு இந்த நூற்றாண்டுக்கான தமிழ் கொடை என்று சொல்லி பாராட்டி தந்திருக்கிறோம். இப்பொழுது
அவர்கள் எல்லோருமே இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கற்பிக்கின்ற முறை தவறானதா, இதுதான் சரியான முறை என்று. அண்மையில் ஏன் வசந்தன் கூட அவருடைய மொழி சார்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துவார். அதில் கூட இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். இந்த என்னுடைய முறை தமிழ்நாடு அரசு ஏற்றிருக்கிறது என்று சொல்லி. இதை ஏற்பார்கள் என்று எதிர்பார்த்த ஈழத்தமிழர்கள் மத்தியில இது பெருமளவு, குறிப்பா ஐரோப்பாவில் பெருமளவு போகவில்லை. அவர்கள் பழைய வழியிலேயே நிற்கிறார்கள். நானும் அதுக்கேற்ற முழு முயற்சி கொண்டு போனோம்னா சொல்ல முடியவில்லை என்றால், ஏனென்றால் நிறைய இடங்களுக்கு வருஷத்தில் 6-7 மாசங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் ஆசிரியர்களுக்கு இந்த கற்பித்தல் முறையை விளங்கப்படுத்தி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து பாடப்பயிற்சி நூல்களை அவர்களை கொண்டிச்சு முதல் செய்ய பண்ணித்தான் இதை நான் கற்க விடுகின்றேன். ஏனென்றால் இந்த கற்பித்தல் முறையை புரிந்து கொள்ளாத ஒரு ஆசிரியர் நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்ற முதல் மொழி போன்ற முறையில் இதனை கற்பிக்க தொடங்குவார். அப்பொழுது அவர்களுக்கு அது அது அப்படி கற்பிப்பதானால் இந்த நூல் தேவை. எனவே அதுக்கு நிறைய பயிற்சி பெறாத ஆசிரியர்களுக்கு நாங்கள் இதை கற்பிப்பதற்கு விடுவதில்லை. இதை பயிற்சி பெற்ற பின்பு கற்பிப்பவர்கள் மிக மிக சிறப்பாக கற்கின்றார்கள். இந்த வழியில் கற்ற பல இளம் பிள்ளைகள் இப்பொழுது இந்த முறையில் ஆசிரியர்களாகவே இருக்கின்றார்கள். கனடாவிலும் சரி, ஆஸ்திரேலியாவிலும் சரி இருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட சிட்னியை தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலும் படிமுறை தமிழ் கற்பித்தல் முறைதான் பின்பற்றப்படுகிறது. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விடயமாகவும் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இங்கே முதலாம் தலைமுறை ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏற்படுகின்ற பொழுது இங்கே தமிழை இதே முறையில் படிப்பவர்கள் மீண்டும் ஒரு கற்பிக்கக்கூடிய நிலைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் தொடர்ந்து வருகின்ற அடுத்தடுத்த தலைமுறை ஆசிரியர்களாகவும் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. நல்ல விடயங்கள் பலவற்றை இன்றைய நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக நீங்கள் நடத்த இருக்கின்ற இந்த காலா நிகழ்ச்சி, இந்த ஒன்றுகூடல் நிகழ்ச்சியின் ஊடாக தொடர்ந்து உதவித்தொகையை தமிழை பரப்புவதற்கு அனைவரும் வாரி வழங்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற இருக்கின்றோம். நிறைவாக நமது நேர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக இது ஒரு முக்கியமான விடயம். தமிழில் அல்லது இயக்கம் அங்கு இருந்திருந்தால் இந்த தேவையை நமக்கு ஏற்பட்டிருக்காது. உலகம் முழுக்க தமிழை இழந்திருக்கின்ற மக்கள் மத்தியிலே தமிழை கொண்டு சேருங்கள், தமிழ் தேசியம் உருவாகும். தமிழர்களுடைய தேவையை ஒன்றிணைந்து அவர்கள் என்னென்ன தேவை இருக்கின்றதோ அதை ஒன்றிணைந்து அந்த இணைப்பினூடாக, நெட்வொர்க்கினூடாக ஒரு அமைப்பாக, அதுக்காகத்தான் படிமுறை தமிழ் ஒன்றியமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களை தாங்களே பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு இனமாக மாறும். அந்த மொழியால் ஒன்றிணைந்து அவர்கள் முன்னேறி செல்வார்கள் என்ற அடிப்படை தத்துவத்தில் இப்பொழுது மொழியால் ஒன்றிணைந்து இருக்கின்ற இந்த மக்களை, தமிழ் தெரியாதவர்களை கூட, இழந்தவர்களை கூட தமிழ் தெரிந்த தமிழர்களாக மாற்றுவதற்கு இன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் சரி, மொரிஷியஸில் சரி, பிஜியில் சரி, நாங்கள் தைப்பூசம் கொண்டாடுகின்றோம், தைப்பொங்கல் கொண்டாடுகின்றோம், தமிழர்களாக இருக்கின்றோம், தமிழால் வழிபாடு செய்கின்றார்கள். இவ்வாறு ஆனால் தமிழை இழந்து விட்டார்கள், தங்களுடைய அடையாளத்தை இழந்து விட்டார்கள். எனவே தமிழ் தெரிந்த தமிழர்களை, தமிழர் இழந்துவிட்ட தமிழர்களை மீண்டும் தமிழ் தெரிந்த தமிழர்களாக கொண்டாடுவதன் மூலம் அவர்கள் ஒன்றிணைந்த ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்க முடியும். ஒரு விடயத்தை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். உலகில் முதல் முள்ளிவாய்க்கால் நிலவு முற்றம் கட்டியவர்கள் மொரிஷியஸில் உள்ளவர். கனடா அல்ல, அல்லது தமிழ்நாடு அல்ல, மொரிஷியஸில் தான் முதல் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுக்கு கட்டப்பட்டது. போராட்ட காலத்திலே உமாமகேஸ்வரனும் பிரபாகரனும் ஒரே அமைப்பாக இருந்த பொழுது மொரிஷியஸ் பாராளுமன்றத்தில் சிவப்பு கம்பளம் விரித்து உமாமகேஸ்வரனை வரவேற்று பேச வைத்தார். இதையெல்லாம் இன்றைக்கு மாவீரர் தினத்தை
இந்த மியான்மர் கூட கொண்டாடுகின்றார். எங்கு போனாலும் தமிழர்கள் எங்களுக்கு ஒரு நாடில்லை என்ற இயக்கத்தோடு ஒன்றுடைந்து பிரச்சனைகளை எங்களுக்குள் ஒரு அமைப்பாக இருந்து மொழியையும் கலப்பண்பாட்டையும் வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுகின்றார்கள். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு பகுதி, சிறு பகுதி பொருளாதாரத்தை தேடும் நோக்கோடு தான் இந்த காலா நடைபெற இருக்கின்றது. அதில் பங்கு பெற்றி சிறப்பிக்குமாறு அனைவரையும் வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆமாம், நன்றி. உங்களுடைய எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு இந்த தருணத்தில் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. நன்றி. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.